அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதத்தின் முக்கிய திருவிழாக்கள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக சித்திரை மாதம் புண்ணிய மாதமாக பார்க்கப்படும் இந்த நாள் தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம். நம்முடைய ஜோதிட முறை சூரியனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது ஒரு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் தொடங்கும். அந்த வகையில் சூரிய பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை மாதமாகும். சித்திரை மாதம் தமிழ் மாதத்தின் முதல் மாதம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க நாளாக பார்க்கப்படுகிறது. சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் என்பதால் அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது அவசியமாகவே பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல நம் முன்னோர்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு நாளில் வேப்பம்பூ பச்சடி செய்வது வழக்கம். வேப்பம்பூவுடன் வெல்லம், புளி உள்ளிட்டவை சேர்த்து செய்யப்படும் இது இனிப்பு, கசப்பு, புளிப்புடன் இருக்கும். இந்த வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் விதமாகவே இருக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதிகள் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது உப்பு நாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள். இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. சித்திரை திருவிழா என்றதும் நம் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா. கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம், தேரோட்டம் உள்ளிட்டவையும், கள்ளழகர் எதிர்ச்சேவை, வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, தசாவதாரம் உள்ளிட்டவை அடங்குகிறது. இந்த திருவிழாவை காண மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம். சைவ வைணவ சமயத்தின் ஒற்றுமையை காட்டுவதற்காக இந்த திருவிழா அமைகிறது. முக்கியமான திதியாக அட்சய திருதியை எதை செய்தாலும் பல மடங்கு பலன் பெறக்கூடிய நாளாக அட்சய திருதியை பார்க்கப்படுகிறது. இந்த பொன்னான் நாள் சித்திரை மாதத்தில் தான் வருகிறது. நாம் அந்த அட்சய திருதியை நாளில் செய்யக்கூடியதுதான முக்கியமாக அந்த நாட்டில் செய்யக்கூடிய தான தர்மங்கள், பித்திருக்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் உள்ளிட்டவை நமக்கு பல மடங்கு பலன்களை தரவல்லது. இந்த தினத்தில் அரிசி, கோதுமை, தானியங்கள், பழங்கள், தயிர், மோர், ஆடைகள் உள்ளிட்டவை ஏழைகளுக்கு தானம் செய்வதால் நமக்கு மன அமைதியும் செல்வ வளமும் பெருகும். சித்திரை மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடக்கப்படுவது வழக்கத்தில் உள்ளது. சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் புது வருடத்தை வரவேற்பதை போல் வரவேற்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அனைவராலும் விருப்பப்படக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் வெற்றியடைய நினைத்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் முக்கியமாக எந்த செயலை செய்யும் மிக வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என சிந்தனை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். எதை கண்டும் கலங்காத எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர் ஒரு தொழிலதிபராக இருக்கும் பட்சத்தில் ஊழியர்களை விரட்டி வேலை வாங்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். அவர்களும் இவர் அக்னி என நினைத்து ஒதுங்கி செல்வார்கள். இதனால் பல திட்டுக்கள் வாங்கும் நபராகவே இருப்பார்கள். இருப்பினும் எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தன் மூளையில் போட்டுக்கொள்ளாமல் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். உங்களுக்கு நல்ல பலன் தரும். சூரியனின் பலத்தால் ஆற்றலாலும் செவ்வாயில் சக்தி வெளிப்படக்கூடிய தன்மையும் சுக்கிரனால் உளிர் எதிர் திசையை விரட்டி அடிக்கும் திறமையும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். முக்கியமாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல மனோபாவத்துடன் செயல்படுவார்கள். முக்கியமாக நீங்கள் இந்த நாட்களில் உடல் அமைப்பு இவர் சூரியனை போல பிரகாசிக்கும் இருப்பார்கள். இவர் சித்திரை சூரியனை போல் கோபப்படக்கூடியவர்கள். சித்திரை நிலா போல குளிர்ச்சியாக இவர்கள் உடல் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியம். வார முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் பழங்களை எடுத்துக்கொள்வதும் வழக்கமாக கொள்ள வேண்டும். சித்திரையில் பிறந்த பெண்கள் அழகாக காட்டிக்கொள்ள தன் நடை, உடை, பாவனையில் அதிக கவனம் செலுத்துவார்கள். இதனால் மற்ற மாதத்தில் பிறந்தவர்கள் உங்கள் மேல் பொறாமைப்படக்கூடிய அழகுடன் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். இவர்கள் கோபத்தை குறித்து கொள்வது, அதிகம் பேசாமல் இருப்பதே சிறப்பு. உணர்ச்சி வசப்படுவதோடு நீங்கள் அதனை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது அவசியம். இவர்கள் பெரும்பாலும் டென்ஷன், நரம்பு தளர்ச்சி உடையவர்களாகவே தென்படுவார்கள்.
எதை செய்தாலும் முடிக்கும் ஆற்றல் இருந்து என்னால் முடியுமா என்ற ஒரு சில தயக்கத்தில் மனதில் இருக்கும். அதிக உணர்ச்சி படக்கூடியவர்களாகவே, கோபப்படக்கூடியவர்களாகவே இவர்கள் கோபத்தில் இருக்கும்போது யாரேனும் பாராமல் வார்த்தைகளால் சுட்டெரித்து விடுவீர்கள். முக்கியமாக இந்த மாதிரியான நபர்கள் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு சிறப்புகளை நீங்கள் மனதில் கொண்டு அவற்றை முறையாக வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.